வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய 40 நாட்களுக்கான பலனை கும்ப லக்னத்திற்காக பார்க்க இருக்கிறோம். கும்ப லக்ன அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் வர்றாரு. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி மகரத்தில் நுழையக்கூடியவர் 40 நாட்கள் அந்த விரைய செவ்வாயாக இருக்கிறார். செவ்வாய் நமக்கு தொழில் கிரகம், 10ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி. நம்முடைய அறிவு, செயல்திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதே போல் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதையெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் இருந்தாலும் கூட 12ஆம் இடம் என்பது வேலையை மாற்றி செய்யறது, 2வது வேலைக்கு போகிறது, வெளிநாட்டு வேலையிலேயே மாற்றம் பண்ணிக்கிறது. இது மாதிரி 12ஆம் இடம் என்பது அடுத்த ஒரு தொடர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தொழிலில் இருந்தாங்கன்னா இன்னொரு ஃபீல்டை சேர்த்து எடுத்துக்கிறது, இன்னொரு பிரிவு, இன்னொரு இடத்துல எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக செலவுகள் ஆகும். அதனால தான் விரைய செவ்வாயின்னு சொல்கிறோம். அப்போ அந்த செலவுகளுக்கு தகுந்தபடி நமக்கு கட்டமைப்பு இருக்கிறதா, நம்மளுடைய திசா பற்றி போகிறதா, நம்ம ஜனன ஜாதத்துக்கு தகுந்த தொழிலை நம்ம செய்கிறோமா, அதனுடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் அதை உணர்ந்து செயல்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் அகம் சார்ந்த விஷயம், இப்போ ஹெல்த்து, உறவுகள் சார்ந்த கணவன் மனைவி உறவுகளாகட்டும், வீட்டில் பேரண்ட்ஸு சம்மந்தப்பட்ட உறவுகள் ஆகட்டும், சகோதர சகோதரி வழி உறவுகள் ஆகட்டும், இந்த 12ஆம் இடம்ங்கிறது அதுலேயும் செவ்வாயினுடைய தன்மைங்கிறது சஞ்சலத்தையும் வாக்குவாதங்களையும் உண்டு பண்ணும். அதனால் அதீதமான ஒரு நட்புறவு பாராட்டி ரொம்ப ஒருத்தருடைய வேலையில் போய் நாம் இன்வால்வ் எடுத்து அட்வைஸ் பண்ணுறது, பேசுறது, அக்கறை எடுத்துக்கிறதுன்னு போகும்போது தேவையில்லாத அதில் பிரச்சனைகளையும் மனஸ்தாபங்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்குங்கிறதுனால அதை அவாய்டு பண்ணிக்கலாம். பொருளாதாரம் நல்ல மேம்பாடாக இருக்கும். இப்போ நம்மளுடைய கேஷ் பேலன்ஸு டெவலப் ஆகும். வேலையில், தொழிலில் நமக்கு அதுக்குண்டான வளர்ச்சி கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு அதை நீங்கள் மூலதனமாக எதுலையாவது போடலாம். மூலதனமாக போட்டு ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். அல்லது ஒரு அசட்டு வாங்கிறதுக்கு போடலாம். சுப விரயம், இடம் வாங்கிறதுக்கு, வாகனம், கட்டடம், இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கும் இந்த காலகட்டம் வாய்ப்பு நல்லா இருக்குது. தாயார் வழி அமைப்பில் இப்போ நம்மளுடைய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்மளுடைய 3ஆம் இடத்துல தான் இப்போ குரு இருக்கார். இந்த 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்த விற்கிறோம் அல்லது ஒரு இடத்த விட்டு வேற வீட்டுக்கு மாறுறோம் அப்படிங்கிறதெல்லாம், வெளியூர் பிரயாணம் போகிறதெல்லாம் இந்த 3ஆம் இடம். அப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சாதகத்தை பண்ணி கொடுக்கும். தாயார் உறவுகள் வழியில் மேன்மைகளாக இருக்கும். அவங்களுடைய அட்வைஸு, இடம், பூமி, கட்டடம், வாகனம், இதனால் வரக்கூடிய சிறப்புகள், இதுக்கும் நன்மைகளை தரும். குழந்தைகள் வழியில் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ குழந்தைகளினுடைய செயல்பாடுகளில் வரக்கூடிய சிக்கல்கள், அவங்களால ஏற்படக்கூடிய செலவுகள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல கோளாறு அல்லது காயப்பட்டுக்கிறது, விபத்துகள், இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அது அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் 5ஆம் பாவத்துக்கு செவ்வாய் திசாபுத்தி அந்தரம் பாதகத்தை தரக்கூடியதாகவும் அமைந்திருக்குமானால் இந்த காலகட்டம் 40 நாட்களில் நம்ம இதில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அதே போல் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு உற்சாகமாக, ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஏன்னா இந்த 12ஆம் இடம்ங்கிறது ஒர்க் லோடு அதிகப்படுத்திடும். விரிவாக்கம் பண்ணுறது மட்டுமல்ல, நமக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுக்கறதுனால அந்த மாதிரி உற்சாகமான விஷயத்துக்கு இன்வால்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்காது. வேலைக்கு நல்லா இருக்கும், அடுத்த வேலைக்கு மாற்றுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களும் வேறு வேலைக்கு மாறுவதற்கு நன்றாக இருக்கும். கடன் அடைபடுதல் அதுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு இடத்துல கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு
பணம் கிடைக்கும். அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறதுக்கு இது உதவும். அந்த பணத்தை போட்டு கொஞ்சம் சுமையை குறைச்சிக்கலாம். அது மாதிரி அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்கும். அதே போல் கணவன் மனைவி உறவு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பட்டும் படாமல் போய்க்கிறது நல்லது. 12ஆம் இடம் என்பது நமக்கு 7ஆம் இடத்துக்கு கொஞ்சம் பாதகமான விளைவை உண்டு பண்ணக்கூடியது. மன சஞ்சலங்களை உண்டாக்கக்கூடியது. இந்த 40 நாட்களில் வந்து அதீதமாக ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் போய்க்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். இந்த சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் இந்த 3 நாட்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் வரும்போது கூட நம்ம அதை கேர் எடுத்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். மற்றபடி விபத்து சம்மந்தப்பட்டு நம்ம வாகனம் ஓட்டுறது இதுகளெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து 12ஆம் இடங்கிறது பிரயாணத்தை குறிக்குது. நம்மளா இரவு நேரங்களில் டிரைவ் பண்ணுறதை குறிக்குது. ஸோ அந்த இதுகளில் கேர் எடுத்துக்குவாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து விபத்துக்காரகன், காயப்படுறதுக்கு காரகன். ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு இந்த மூட்டு வலி, தசைப்பிடிப்பு நோய்கள், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கால்சியம் டெஃபிஷியன்சி சம்மந்தப்பட்டது, கண் உபாதைகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு அல்சர் தொந்தரவுகளை உண்டு பண்ணும். ஸோ அந்த வகையிலையும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சிருமா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு எதிர்பார்க்கறதுல போய் அதிகமான ஆர்வம் காட்டி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதில் ஆர்வம் காட்ட நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கால தாமதம்ங்கிறது ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். தந்தையினுடைய செயல்பாடுகள், உறவுகள் மற்றும் உடல் உபாதைகளையும் கொஞ்சம் காமிக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு கம்மியாக இருந்துக்கணும். வெளிநாடு போகிறது, வெளிநாடு சார்ந்த கல்வி, அந்த கல்வி சார்ந்த உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் சில தடைகள் ஏற்படலாம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சொந்தமாக தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 2வது யூனிட் தொடங்குறது, அடுத்த விரிவாக்கம், அதே மாதிரி இப்போ கூடுதல் பொறுப்புகளை இது பண்ணுறது. நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், பதவியில் இருக்கோம்னா அந்த பதவியில் வந்து அடிஷ்னல் இன்சார்ஜ் கொடுக்கறது, அதனால் நமக்கு புகழ் கௌரவம் கிடைக்கிறது. இதெல்லாம் நன்மைகளாக நடக்கும். அடுத்த வேலைக்கு போகிறதுக்கும் இது சாதகமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி அவங்களுக்கு வந்து ஒரு தன ஆதாயம் கிடைக்கும். அவங்களுக்கு தொழில் ரீதியாக, பண ரீதியாக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல டைம்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 40 நாட்களில் மகரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மகரத்தில் இருக்கிற செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம்னா நல்லதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.